லைஃப் இஸ் ஷார்ட். நம்ம இதுக்கு வந்து நான் தான் சொல்லவே கூடாது. அம்மா விளக்கு மரத்தில் துரத்திட்டு வந்தால் தான் வீட்டுக்கு ஓடுவோம். ஐயோ வெஸ்டர்ன் தமிழ் அப்படின்னு. ஆமா, ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம கூட இன்னைக்கு ஜி குட்டி தான் வந்திருக்காங்க. வணக்கம் ஜி குட்டி ஃப்ரம் லேஷகுமார் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜி குட்டி, உங்களோட ஃபுல் பேரே ஜி குட்டி தானா? இல்ல ஓகே, என்ன உண்மையான பேர் வந்து ஜுவேன்சன் கோபிநாத். அது அப்படியே நீட்டா இருக்கனால சுருக்கி 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 ஜி ஜி ஓகே. குட்டி ஏன் வந்துச்சுன்னா என் மொதல் படத்தினால ஓகே ஜி குட்டி ஆயிடுச்சு. ஓகே 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 ஜி. ஆனால் நான் கூட உண்மையாக ஒன்று சொல்லுவேன். எனக்கு என்னன்னா, எனக்கு சின்ன வயசில் நான் பார்த்த படத்தில் எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் படம் வந்து அந்த காலத்தில் ஐ மீன் கானா படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கானாவை நண்டு ரமேஷ் அவங்க கொம்பு வந்து அல்டிமேட் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்த ஒரு படம்னா இந்தியா ஐ மீன் மலேசியாவில் தமிழ் படம் வந்து ஓப்ஸ் கோசரப்பா. ஏன்னா அப்போ உள்ள காலத்தில் அது வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் அப்போ தான் உங்களை பார்த்தேன். என்ன அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை இன்னைக்கு முதல் தடவையாக வாழ்க்கையில் நேரடியாக பார்க்குறேன். ஸோ அது இருக்கிற முதல்ல சின்ன வயசு வயசு கூட அப்படி இல்லை மக்களே, அதெல்லாம் இல்ல, எனக்கும் அவருக்கு ஒரே வயசு மாதிரி தான். ஆமா, நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க தான், பக்கத்து கிளாஸ்ன்ற மாதிரி. ஆனா அதுதான் நான் முதல்ல உங்களை பார்த்ததுல என்ன நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த படம் வந்து செப்டே இருக்கும். அதுவும் உங்க கேரக்டர் ரொம்ப ஃபன்னியா இருக்கும். நீங்க தான் அந்த மெக்கானிக் பிளஸ் அந்த ஐ மீன் சயின்டிஸ்ட். சாரி அதுதான் அந்த மை ஃபர்ஸ்ட் மூவி. அதுக்கு முன்னாடி ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கூட இல்லை, எனக்கு ஜீரோ நாலேஜ். அப்புறம் அந்த படத்தில் நடிச்சது சசி, லோகன், ஜாஸ்மின் அக்கா, புஷ்பா அக்கா எல்லாமே வந்து சீனியர்ஸ், வெல் நோன் நேஷன் ஆர்டிஸ்ட். அவங்க கூட நான் வந்து நடிக்கும் போதே கை கல்ல அப்போ டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிடுச்சு. அந்த படத்தில் நான் அப்படி தான் இருப்பேன். ஆக்சுவலி நான் அப்படி இல்லை, அது அந்த பயத்தில் அதே ஆடிக்கிட்டு இருக்கேன். they taught me very well. அவங்கனால தான் எனக்கு வந்து இவ்வளோ தூரத்து ஆக்டிங் நாலேஜ்லாம் வந்தது, பிகாஸ் ஆஃப் மை குருஸ். ஓகே ஓகே. பட் என்னதான் நம்ம ஒப்ஸ் கோசரப்பா பற்றி பேசியிருந்தாலும், ஒப்ஸ் கோசரப்பா உங்களோட ஆரம்ப புள்ளி இல்லை. ஜி ஆக்சுவலி ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு பிபாய் டான்ஸராக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம். அண்ட் தென் அவங்க வந்து மல்லே இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கீங்க ஆஸ் அ டான்ஸர். அண்ட் தென் உங்களுக்கு லைக் வாட் யூ சேட், அவரோட ஒப்ஸ் கோசரப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சி. அண்ட் தென் ஒப்ஸ் கோசரப்பாக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும் உங்களோட முகத்தை தெரியும். ஐ மீன் அது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நண்டு ரமேஷ் தான் அந்த ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களையும் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் நீங்கள் யூ வெண்ட் ஆன் டிட் சோ மெனி திங்ஸ். அண்ட் தென் நீங்கள் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், இந்த மாதிரி கேமராவுக்கு பின்னால் நிறைய வேலைகள் செய்வீங்க. ஆமாம், ஒரு மல்டி டேலண்டட் பர்சன்ற மாதிரி. உண்மைதானே? அதெல்லாம் உண்மை தான். பிகாஸ் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரது முன்னுக்கு நான் படித்தது வந்து கிராஃபிக் டிசைன், ஆர்ட் அண்ட் டிசைன் படிச்சுனா தான் அந்த ஆர்ட் மேலே வந்து எனக்கு ஆக்டிங் ஒரு ஆர்ட் தானே, கலை. ஸோ இல்லை, அந்த கலை மேலே ஆர்வம் கூடியாச்சு. ஓகே. ஆனால் ஆக்டிங்க்கு வந்து நான் வரணும்னு வரல. ஆக்சுவலி நம்ம டான்ஸர், நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக் டான்ஸர், பிளாக் வாரியர்ஸ் டான்ஸ் குரூப்னு இருந்துச்சு. அதில் வந்து நான் வந்து 18 ஏஜ் ஆஃப் 18 ஜாயின் பண்ணேன். அப்படியே குரூப் பண்ணி சாஞ்சாலே பாட்டில் தான் வந்து நான் வந்து வீடியோ கிளிப் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். அதில் பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் வந்து சசி இருக்காரு, ஓப்ஸ் கோசரப்பா சசி, அவர் தான் என்னை வந்து ஒரு ஈவெண்ட்டில் பார்த்து, நீ நல்லா ஆடுற, நீ நல்லா பேசுகிற, வை நாட் ஆக்டிங் வான்னு சொல்லி அவர் தான் என்னைய துப்பு கட்டின்னு தூக்கிட்டு வந்து போட்டார் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்டிங் மேலே வந்து எனக்கு வருமா இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருந்தவ இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா பிகாஸ் சசி தான் காரணம். ஓகே ஓகே, தேங்க்ஸ் நைஸ். ஸோ அப்படி தான் அவங்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நான் உங்ககிட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும். என்ன நினச்சிருந்தா, நான் சொல்லியிருந்தேன்ல ஜி, அதாவது இப்போ ஒரு ஆக்டர், எடிட்டர், ப்ரொடக்ஷன் டிசைனர், ஆர்ட் டைரக்டர், ஐ மீன் எடிட்டிங் எல்லாமே செய்கிறீங்க அப்படின்னு. எப்படி இவ்வளோ உங்களால் அட் டைமில் செய்ய முடியுது? ஐ மீன் இது நான் உங்ககிட்ட கேட்கறதுனால நீங்களும் தப்பாக எடுத்துக்கிறீங்க, யாரும் எங்களுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது நீங்கள் ஏன் அப்படிலாம் செய்ய முடியுமா அப்படிலாம் கேட்கல. யாரும் செய்ய முடியாது. நான் ஒரு இதில் செய்வேன். பிகாஸ் எடிக்கேஷன் சொல்கிறாங்க, இதெல்லாம் நாலேஜ் தானே, இதெல்லாம் எடிக்கேஷன் தானே, எல்லாம் கற்றுக்கணும்ல. ஸோ எனக்கு கலை மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஃபியூச்சருக்கு வந்து எனக்கு ஒரு டைரக்ஷனுக்கு வந்தாக்கா எனக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணல. ஸோ டக்குன்னு டைரக்ஷன் சில பேர் போகிறாங்க, அது தப்பு. ஸோ to take everything you need to learn and then you go for direction. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் ரன் பண்ண தெரியும். நிறைய அவங்களாம் ரன் பண்ண முடியாது.
ஓகே, இந்த கேள்வி நான் முதல்ல கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் ஜி. அதாவது என்னன்னா, நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைன் தான் படித்தேன். அதுலேருந்து தான் எனக்கு இந்த ஆர்ட் மேலே ஆர்வம் வந்துச்சு. அண்ட் தென் இட் வெண்ட் ஆன் அண்ட் தென் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் அப்படின்னு. இது சின்ன வயசுலேருந்தே நீங்களே எடுத்து முடியுமா? அதாவது வாஸ் த சம்திங் ஹேப்பன் டு யூ, லைக் நீங்கள் ஏதாவது ஒரு நடந்துச்சா உங்களுக்கு ஆர்ட் மேலே ஆர்வம் வர்றதுக்கு? இல்லை எனக்கு வேற எந்த ஃபீல்டும் வராது, ஸோ அதனால எனக்கு இந்த ஃபீல்ட்ஸ் தாங்க இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இதில். ஓகே, அது கடைசி பார்த்து ஜோகா இருந்துச்சு. லைக் அது உண்மையாக பார்க்கணுனாக்கா நான் ஸ்கூல் லைஃப்ல வந்து படிக்கவே இல்லை, ஆட்டமாக ஆடிட்டேன். ஒவ்வொரு நாளும் நடந்த வழி ஆட்டமாக ஆடி. ஆனால் எனக்கு ஆர்ட்ல வந்து லைக் டிராவிங், டிசைன்ஸ் அது மாதிரிலாம் ரொம்ப ஆசை. ஸோ எடிக்கேஷனுக்கானால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதனால தான் இதுக்கு வந்தேன். ஸோ அப்பதான் தெரிஞ்சா ஓ இதுல தான் எனக்கு இன்னும் ஆர்வம் இருக்குன்னு சொல்லி அது அப்படியே குரோ ஆயிடுச்சு. ஆக்சுவலி எங்க வீட்டில் எல்லாமே டீச்சர்ஸ், ஃபாதர்ஸ் ப்ரொஃபஸர், ஃபாதர்லேருந்து சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ். அப்போ கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமா நான் மட்டும் தான் இது சொல்லி கன்வின்ஸ் பண்றதுக்கு? அப்படி இல்லை, ஃபாதர் இஸ் வெரி ஜென்யூன் ஃபாதர், வெரி சூப்பர் ஃபாதர். எப்படின்னா திஸ் இஸ் யோர் லைஃப், வின் ஆர் லூஸ் யூ கோனா லீவ். ஆமா, இப்போ எனக்காக நீ வாழாத, உனக்காக நீ வாழ. அதனால தான் நான் இவ்வளவு தூரம் வர முடிச்சு. என் ஃபேமிலி இல்லாட்டினா என்னால் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. பிகாஸ் அவங்க கொடுத்த மோட்டிவேஷன் இல்லை, நீ இவ்வளவுதான் நீ தான் எந்திரிக்கணும், நான் உன்னை தூக்க மாட்டேன். அப்ப நான் தூக்குறேன், நீ எனக்காக எதிர்பார்ப்பேன், நீ தூக்குவே, நான் வெயிட் பண்ணுவேன், நீ எந்திவா. அதனால தான் இவ்வளவு தூரம் எல்லாம் வர முடியும். நீ சொன்னீங்களா இப்படி உங்களால இவ்வளவு விஷயம் செய்ய முடியுது, பிகாஸ் ஆஃப் சின்ன வயசுலயே நீ அப்படி மோல்ட் பண்ணிச்சுட்டாங்க. இல்ல, ஏன்னா நான் வந்து அதாவது ஒரு உதாரணமா சொல்லணுன்றதுக்காக, அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து காரணமா சொல்லுவாங்க, என்னால இது செய்ய முடியாது அது செய்ய முடியாது, வெளிய காரணங்கள் சொல்லுவாங்க, அதனால என்னால் இது செய்ய முடியாது, இந்த விஷயத்தினால என்னால் இப்படி செய்ய முடியாது. பட் உங்களுக்கு நீங்களும் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்லியிருக்கலாம் அந்த காரணத்தை, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு. பட் நீங்க அந்த காரணத்தை சொல்லாம எனக்கு இது செய்யணும்னு இருக்கு, நான் இது போய் செய்யறேன், அவ்வளவுதான், மற்றபடி நான் இது எதுவுமே டீப் இன் மை மைண்ட் ஏன் என்னால் முடியாது, வை ஐ காண்ட், வை. நான் இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி என்னை கேட்டுக்குவேன், வை ஏன் முடியாது, ஏன் முடியுமே. ஆக்சுவலி அதனால தான் வந்து பிரேக் டான்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு போனேன். டான்ஸராக போயிருக்கலாம், காமெடியன் ஸ்கெட்ச் செய்யலாம். ஏன் பிரேக் டான்ஸ் யூனோ யூ நீட் டு தலையில் அடிபடும், கை சுழிச்சிக்கும் எல்லாமே. ஒரு 6 feetல இருந்து போய் குதிப்பேன். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. ஏன் முடியாது, முடியுமே. Why not? Without you are doing, you can't say no. When you உங்க 100% கொடுத்தவங்களால முடியல, அது முடியல. அது வந்து சுப பண்ணாம பூராமையே எல்லாம் முடியாது, கஷ்டம், அது முடியாது. நீ ட்ரை பண்ணுங்க சொல்ல மாட்டேன், டோன்ட் ட்ரை, டூ இட். இஃப் யூ கான்ட் டூ இட் that means you can't do it. There is no try in any way. ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கொடுத்தீங்க, நான் ட்ரை தான் பண்றேன், நான் 100% கொடுக்க மாட்டேன், அவர் 50% தான் கொடுப்பேன். அருமையான விஷயமா இருக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ செய்ய முடியலையா, ஓகே முடியல, ட்ரை பண்ணக்கூடாது, செய்யணும். ட்ரை பண்ணாதீங்க, யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஒரு விஷயம் ட்ரை பண்ணி லெவலையும் ட்ரை பண்ணாதீங்க, ஃபுல்லா அட்டாக் பண்ணிடுவேன். ஜி, இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும், ஆனா இது நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கேட்கலாமா இல்லையானு. ஆனா எனக்கு தெரியும் நீங்க என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு, யாரும் ஆடியன்ஸும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ என்ன கேள்வி கேட்கணும்னா, என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா நம்மளுக்கு இருக்கிற இந்த டிஃபரன்சஸ், அதாவது நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம், இது நம்மளோட அட்வான்டேஜ், இதனால வந்து என்னால ஈஸியா ஐ மீன் எல்லாரும் என்ன பாக்குறதுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல இட்ஸ் அதுவே ரவுண்ட், இல்ல இந்த மாதிரி இருந்தது, இந்த வித்தியாசங்கள் வந்து எனக்கு ஒரு நெகட்டிவா நான் பாக்குறேன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல எனக்கு பொறுத்தவரை இது அட்வான்டேஜ் தான். ஸோ எனக்கு அடுத்த ஜிம்மோன்னு ஒன்று வந்தால் கூட நான் வந்து லிட்டில் பர்சனாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் இதில் வந்து நிறைய விஷயம் யூ கேன் கோ த்ரூ. லைக் யூகே இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னை பார்த்து பேசும்போது தலை வலிமை தான் பேசுவேன், நான் அவங்களை பார்த்து பேசும்போது தலை நிமிர்ந்து தான் பேசுவேன். ஸோ அதிலே பாருங்க, யூ நீட் டு பி ப்ரவுட் இன் எனி வே. இது நெகட்டிவிட்டி, இன்னும் நெகட்டிவிட்டியில் தான் நீங்கள் பாசிட்டிவிட்டி தர முடியும். எல்லாம் பாசிட்டிவிட்டியில் நெகட்டிவிட்டி தேடு கஷ்டம், நான் நெகட்டிவிட்டியில் பாசிட்டிவிட்டி தர முடியும். ஸோ அவ்வளோதான், லைஃப் இஸ் ஷார்ட். லைஃப் இஸ் ஷார்ட். நீ காலையில உட்காந்து டிஷர்ட் போட்டு வரும்போது நான் சொன்னேன், ஜி கதையில தெரியுமா நீங்க, அவ்வளோதான் லைஃப் இஸ் ஷார்ட். நம்ம எல்லாத்தையும் யோசிச்சு இது பண்ணிட்டு லைக் ஐயோன்னு ஒன்றும் இல்லை, அடிச்சு விடுவோம். ஸோ நீங்க யோசிச்சீங்க, நீங்க தோட வீட்டில், அதாவது ஓகே இது வந்து என்னோட அட்வான்டேஜ் தான் கண்டிப்பா. ஸ்டார்டிங் வந்து ஏர்லி ஏஜ்ல வந்து இது பண்ணியிருப்பேன், லைக் வருத்தப்பட்டிருக்கேன் இல்லை, பிகாஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி இந்த இதுல போகும்போது லைக் எல்லாம் கப்பலா இருக்காங்க, நம்மகிட்ட அதெல்லாம் இருக்கும். ஸோ போக கேம் மூலியமா நிறைய பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குதுன்னா அப்படின்னா வந்து நம்ம பாசிட்டிவிட்டி காயில என் மூலியமா தான் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குதா, என் மூலியமா தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னா அப்ப ஐம் யோர்
ஏஞ்சல் someone in someone special, right? So I'm more better, ஆமா ஆமா more good நார்மல் than you, மனிதனோட right? நீங்க ஆக்சுவலி so அதுதான் அப்படின்னு ஏத்துக்குமே. உள்ள ஏத்துக்கலாம் கண்டிப்பா இல்ல அதுதான் கேக்குறேன் ஏன்னா உங்க வாயில இருந்து வந்தாதான் அது நிறைய பேருக்கு தெரியுன்ற மாதிரி. எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஏன் மாதிரி ஒரு காய் வந்து நான் வந்து ஒரு ஏர்லி ஏஜ்ல மீட் பண்ணேன். அவங்க ஃபேமிலி என்னை கூப்பிட்டு வாங்க என்னோட கசின் வந்து இப்படி இருக்காரு வந்து பேசுங்க அவர்கிட்ட, அவர் வந்து ரொம்ப லோனியா இருக்கு. நான் அவர் வீட்டுக்கு போய் அவர் என்னை பார்த்து பயந்து ஓட்டு ரூம் ஓட்டு. அப்பதான் எனக்கு ரியலைஸ் பண்ணி சில பேர் ஏன்னா என் வீட்டுல வந்து என்ன டோட்டா பண்ண இது வேற. ஸோ அவங்க வீட்டுல வந்து அவங்க வந்து என்னது ரொம்ப இதா பொத்தி வச்சிருப்பாங்கனால அவங்களுக்கு அது வெளியே வர முடியல. ஸோ வெளியே வந்தா தான் நம்ம வந்து இவ்வளவு தூரத்துக்கு வர முடியும். ஸோ அப்பதான் ரியலைஸ் பண்ண ஓகே இப்படியும் இருக்காங்க. ஸோ சில பேருக்கு அதான் சொல்றேன் நம்ம வளர்க்குற விதம் தானே, நம்ம எப்படி வளரோம் எப்படி வளர்க்குறாங்க அதுலதான். நீங்க உங்களுக்கு கேன் யூ டெல் நீங்க ஃபியூ எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா உங்க பேரண்ட்ஸ் செஞ்ச விஷயம் சோ தட் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வராம இருக்கிறதுக்கு? நான் வந்து சரியான ஒரு அறந்தவர். என்ன மாதிரி அறந்தவர்னா சொந்த வீடியோ எரிச்சுவேன் சின்ன வயசுல, லைக் நெருப்புல விளையாண்டு. ஸோ அதனால ஒரு வீடியோ எரிஞ்சு. ஸோ எங்க ஃபாதர் வந்து பொம்பால வந்து எல்லாமே அமைச்சு முடிச்சு பொம்பால வரும்போது சைன் பண்ணும்போது சொன்னாரு இது வந்து இது நெருப்பு இப்படி எலக்ட்ரிக் ஷார்ட் சொன்னாங்க. சர்க்கிட்னால தான் இருந்துச்சு. ஃபாதர் சைன் பண்ண சொன்னாரு இது எலக்ட்ரிக் சர்க்கிட்னால இல்ல இது வந்து ஒரு பையன் செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ அறந்தவாள். அவர் வந்து அப்பயே வந்து என்னை இது பண்ணி ப்ரெஷர் பண்ணியிருந்தா அது நான் வந்து இன்னும் டவுன் ஆகிருப்பேன். ஆஃப்டர் 1 year கழிச்சு நான் சொல்லிட்டேன் நான் தான் செஞ்சேன். அதே மாதிரி தான் வந்து இப்போ டான்ஸரா இருக்கு பிரேக் டான்ஸர் இப்போ மித்த வீட்டில் விட மாட்டாங்க. யாருக்கு ஒரு பையன் வந்து குட்டி ஒண்டா இருக்கான், ஐயோ உளுந்து வாரி வந்து கை உடைச்சிடும் கால் உடைச்சிடும், அது சுளுக்கிலாம் போயிருக்கேன் வீட்டுல இப்படிலாம் படத்துக்கு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி அதை சொல்றேன் எங்க வீட்டு எல்லாமே டீச்சர்ஸ் எல்லாமே வந்து டிகிரி ஹோல்டர்ஸ். நான் மட்டும்தான் டிப்ளமா ஆனால் கம்ப்ளீட் பண்ணல. சோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட ஸ்டில் லைக் யூ கேன் அச்சீவ். இப்ப இருக்கும் என்னை வந்து லைக் என்ன வேணாலும் பண்ண அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சா யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். நைஸ் நைஸ். எனக்கு ஃபேமிலி இது கண்டிப்பா 10 பேர் போடுவோம். இன்னொரு வார்த்தை சொன்னாலும் தெரியுது, I'm a zero, around me make me hero. அவ்வளவுதான். We are always zero. பட் நீங்க ஜீரோலாம் இல்ல ஜி. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நம்ம எல்லாமே ஜீரோ தான். நம்ம எல்லாமே ஜீரோ தான். நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம இருக்கிறவங்க தான் நம்மள இருந்து ஒரு ஹீரோவா மாத்துவாங்க. அது நம்மளோட விஷயம் நடக்கிற விஷயத்துல இருந்து நம்ம வந்து ஒரு ஹீரோவா மாறுவோம். அது நம்ம இதுக்கு வந்து நான் தான் சொல்லவே கூடாது அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். நான் ஒன்னும் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்களே, அதாவது இப்ப நான் வளர்ந்துட்டேன் எனக்கு இதெல்லாம் தெரியுது, எனக்கு இது ஐ மீன் வயசானதுக்கு அப்புறம் காமெடிக்குள்ள காமெடின்னு இப்ப எனக்கு வயசாயிருச்சு. ஐ மீன் இப்ப நீங்க ஒரு சர்டன் ஏஜ் வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு, அதாவது என் வாழ்க்கை இப்படி அப்படி இப்படின்னு உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. பட் அந்த சின்ன வயசுல நீங்க ஸ்கூல்ல இந்த விஷயத்தை அடாப்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சா? பிகாஸ் நான் ஏசியா ஸ்கூல் படித்தேன். இட்ஸ் மெத்தடிஸ்ட் பாய்ஸ் ஸ்கூல். ஸோ எல்லாம் ஆம்பளை பையனுங்க. ஏன்னா ஏன் நான் கேட்குறேன்னா இப்போ இருக்கிற சொசைட்டி மேபி ஒரு கொஞ்சம் இன்னும் சென்சிட்டிவான சொசைட்டி அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் அப்போ உள்ளவங்கலாம் எனக்கு தெரிஞ்சுலாம் லைக் நம்மளுக்கு பாதி பேருக்கு அதுக்கு அந்த வித்தியாசம் கூட தெரியாது. வெடைப்பாங்க அந்த வெடைப்புக்கு எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருக்கும். ஆனால் எனக்கு என்னாச்சும் ஒன்றுனா ஒட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எப்படின்னா என் ஸ்கூலில் வந்து நான் வந்து அண்ணா மஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் சரி லைக் ஃபார்ம் 4க்கும் ஃபார்ம் 5க்கும் ஒத்து வராது. ஸோ நான் அப்போ ஃபார்ம் 4ல இருந்தேன், ஃபார்ம் 5க்கும் ஒத்து வராது. ஆனால் ஒரு இன்சிடென்ட்ல ஒரு ஃபார்ம் 3 பையன் வந்து என்னை வந்து சீலாப்பா எம்எல்ஏ கை வச்சுட்டான். அது வந்து தூரத்துல வந்து ஃபார்ம் 5 பாருங்க பார்த்துட்டு அந்த என்டையர் ஸ்கூலே ஜாயின் வென்ச்சர் பண்ணிருந்துச்சு. எனக்கு நான் கொஞ்சம் பிளர் ஆகுறேன், அவன் சும்மா ஒரு நாட்டுக்கு தான் கை வச்சிருக்காங்க. லைக் அந்த அப்பதான் தெரிஞ்சு லைக் எவ்வளவு பாசம். எனக்கு வந்து யாரும் என்னை வந்து கீழே பார்த்ததே இல்லை. நீ இப்படி இருக்க ஸ்பெஷல் நீட்டா இருக்கணும் அதெல்லாம். ஸ்கூல்ல நான் வந்து டெய்லி ரொத்தம் அடிவாங்க அந்த மாதிரி ஒரு அர்த்தவல். ஆனா ஒரு டிசிப்ளின் புக்ல இருக்க மாட்டேன், நோண்டுவேன் எல்லாத்தையும். டீச்சர்ஸ் போய் நோண்டிடுவேன், எல்லாத்தையும் நோண்டிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு புக்கு தான் எடுத்துட்டு போவோம் ஸ்கூலுக்கு. அதுதான் எல்லாம் மற்ற பிளாஜராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பையன். ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவும் வரல, ஈஸியா எடாப்ட் பண்ண இருந்துச்சு. நைஸ் நைஸ். இப்போ நீங்க சொன்னீங்களே, அதாவது என்னன்னா டிசிப்ளின் டீச்சர் வந்து எங்களை அடிப்பாரு அண்ட் தென் எல்லாருமே என்ன நார்மலா தான் பார்த்தாங்க அப்படி இப்படின்னு. நான் என்ன கேட்கணும்னு நினைச்சிருந்தேன்னா, இப்ப சில பேர் சொல்லுவாங்களே அவங்கள பாருங்க பாவமா இருக்காங்க, அவங்களே இதா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு காலில் கையில் அவங்க டிசேபிளா இருக்காங்க அப்படி இப்படின்னு அவங்களோட அந்த டிசேபிலிட்டிஸை சொல்லி அவங்களுக்கு நம்ம சிம்பத்தியா பேசுவோம். ஆனா சில பேர் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்டோம்னா, அந்த பக்கத்துல இருக்கிறவங்க இருந்து கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு அந்த சிம்பத்தி ஆக்சுவலி பண்ணாதீங்க, அது தேவையே இல்லை அப்படின்றது மாதிரி. பட் இதுல எது உண்மை? நீங்க ஆமா சிம்பத்தில என்ன இருக்கு? உதாரணத்துக்கு நான் என் கூட்டாளி நிறைய பேர் காலில் அது இருக்காங்க, கண்ணு தெரியாதவங்க எல்லாமே.
தே ஆர் அச்சீவிங் அ லாட். எனக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டாளி காலையில் அவன் வந்து ஹவுஸ் புரோக்கருக்கு ஹீ டூயிங் வெல் நோட். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு, அவருக்கு என்ன தெரியாது, யூஎம்ல இருக்காரு. ஸோ அது மாதிரி ஸோ ஏன் வந்து உருவத்தை பார்த்து இடப்படாதீங்க, உள்ளத்தை பார்த்து இடம் போடுங்க. சில பேர் உள்ளம் வந்து ரொம்ப பேட்டா இருக்கும், ஆனா உருவம் அழகா இருக்கும். அந்த பாவம் கூட வேணாம். ஐ மீன் எங்களை பார்த்து பாவமே படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இஷ்யூ தேவையில்லை. பாவனானது இல்ல ஐ மீன் அது ஐயோ அவங்களுக்கு அது இல்லையே, ஐயோ அவங்களுக்கு இப்ப அதான் சொல்றேன், நீங்க வந்து எங்க வில்லை தொட்டு பார்த்து பாவப்படுறீங்க. ஆனா சில பேர் உள்ளுக்கு வந்து அதுதான் துருவா இருக்கிற அவங்க யாரும் பாவம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ இவங்க உள்ளுக்கு இவ்வளவு துருவா இருக்காங்களே. அதான் சொல்றேன், வில்லை தொட்டத்துல வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. தே ஆர் லிவிங் குட் லைஃப் பெட்டர் தென் யூ கைஸ். அப்ப நான் ஓப்பனா சொல்லுவேன், ஏன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, நானே ஹாப்பியா தான் இருக்கேன். உண்மைதான். நம்மள மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் சோகத்துல சுத்திட்டு இருக்கோம். எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிப்ரெஷன் வரும், ஆன்சைட்டி இருக்கு, அது இருக்கு, தேவையில்லாம பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வந்து மைண்ட்ல போறோம். எங்களுக்கு அதெல்லாம் இல்லையா, எங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு வாழ்றோமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம், சிரிப்போம், நாலு வேலை போறோமா தெரியாது. உண்மைதான். அதெல்லாம் டோன் பார்க்காதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தருங்க. அவங்க எப்படி முன்னேறி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நீட் இருக்குன்னு கேளுங்க. ஆனால் பாவம் பார்த்து பழகாதீங்க. அவங்க நீட்டை புரிஞ்சுங்க. மேபி they want to do business but they don't have opportunity. You can give opportunity for them. So they want to study, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த எப்படி போகணும் தெரியல. Teach them how to go there. அந்த மாதிரி பாவத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பாவத்தை வச்சு ஒரு காஃபி கூட வாங்க முடியாது. ஆமா, அதுக்கு ட்ரீட் them as a brother, friend. போர்மல் கையப்பட்ட ஓகேவா, அவங்களை நம்ம வித்தியாசமா பார்க்காம நடக்க முடியாது கூட நீ நடுவா, உனக்காக நான் ஸ்லோவா நடக்கிறேன் அவ்வளவுதான். நீ வேகமா நடக்க முடியாதுன்னா அவ்வளவுதானே, நான் உங்க ஸ்லோவா நடக்கிறேன் அப்படி சொன்னா அவங்க ஒன்னும் அவங்களுக்கும் அதுதானே பிடிக்கும். ஆமா, நம்மளை தனியா பார்க்காம இருக்கிறதோட என்னையும் உங்கள ஒரு ஆளா பாருங்கன்ற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் முக்காசி என்ன செய்வாங்கம்மா, ஜி அங்க போய் சுவிட்ச் போடு, நான் இங்க இப்படி பார்த்துட்டு இருப்பேன், ஓ சாரி அப்படி போவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப், அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா நான் உன்னை அப்படி யோசிச்சு பார்க்கல, என் மைண்ட்ல நீ வந்து ஜி தான். ஃபேன் போட்டுறேன், நான் முடிப்பேன், நீ ஸ்விட்ச் அங்க இருக்கணும் போகாமல, ஓகே சரி. அதுதான் அந்த மாதிரி கம்யூனிட்டி இருந்தாதான் டிசேபிள் பீப்புள்னு சொல்றாங்க. அது தப்பே, ரொம்ப தப்பு, அப்படி சொல்லவே கூடாது. அவங்க டிசேபிளே இல்லை, அவங்க ஏபிள் தான். they are able to do everything. ஆமா, sometimes more than normal people. எப்படி அவங்க டிசேபிள் சொல்ல முடியும், அவங்க able to do everything. ஆமா, அதனால தான் இப்போ அது கூட ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் வந்துச்சு. இப்போ அதுதான் டிசேபிளை மாற்றி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு ஆக்கிட்டாங்க. மாற்றுத்திறனாளி அதாவது அவங்களுக்கு வந்து வேற மாதிரி திறமைகள் இருக்கும். பிகாஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிறந்ததே இப்படிதான். ஸோ எங்களுக்கு இது நார்மல். எங்களுக்கு வேற ஜஸ்ட் எங்களை மாதிரி நீங்க இல்லாதனால அது ஒன்றும். இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து என் காலை ஆப்ரேட் பண்ணி வளர்த்து ஆக்கிட்டேன்னா அது வந்து எனக்கு டிசேபிளா தெரியும். ஐயோ உயரமா இருக்கேனே, ஐயோ எல்லாமே கீழே தெரியுது, நான் கீழே மேலே பார்த்தவன் இல்லை மேலே கீழே பார்க்கும்போது எனக்கு அது டிஃப்ரெண்டா தெரியும். அப்ப எனக்கு டிசேபிளா தெரியும். இப்ப எனக்கு தெரியாது. இப்ப இதுதான் நார்மல். இப்ப இதுதான் என்னோட நார்மல், இதுதான் என் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் நான் மாத்த முடியாது. ஓகே ஜி, உங்களுக்கு சென்சிட்டிவான வேர்ட்ஸ்லாம் ஏதாவது இருக்கா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஃபேன்லாம் போட, அந்த மாதிரிலாம் நம்ம சொன்னா கூட ஓகே. ஆனா நம்மளுக்கே சில வார்த்தைகள் கேட்டா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி. எனக்கு கட்டையன்னு சொல்ற வார்த்தை பிடிக்காது. ஏன்னா வந்து அது வந்து நேரா வந்து லைக் டிஸ்கிரிமினேஷன் பண்றது, கருப்பங்குண்டன்னு சொல்ற மாதிரி, பாடி ஷேமிங் அந்த கேட்டகரி. அது ஏன் பாடி ஷேமிங் பண்றது ஒரு ஆளு? நான் வந்து பாடி ஷேமிங் பண்றேங்க, அதுதான் தப்பு. அது அந்த வார்த்தை எனக்கு பிடிக்காது. என்னை குட்டின்னு கூப்பிடுங்க, கிறிஸ்டின்னு கூப்பிடுங்க, லிட்டல் கூப்பிடுங்க, என்ன வேலை கூப்பிடுங்க. பட் அந்த லைக் தமிழ்ல அந்த வார்த்தை ரொம்ப ஹாஷா இருக்கும், கட்டையன். அது வந்து லைக் ஒருத்தவங்க வந்து வடிக்கிறதுக்காக உருவாக்குற வார்த்தையா இருக்கும். குண்டன், கட்டையன், மோஞ்சா. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல வந்து லைக் இட்ஸ் அவங்களுக்கு தெரியாம அவங்க மனசுல ஒழுங்கு ஹிட் அவன் வெளியே அப்படி இருப்பாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ். அந்த வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் தான், வேற ஒன்றும் இல்லை. அது மட்டும் தான். அதுவே ஒரு ஐ மீன் அந்த மாதிரி தான். ஜியை பார்க்குறவங்களாம் தெரிஞ்சுக்கிங்க, தயவு செஞ்சு அவர் அடுத்த அந்த மாதிரி சொல்லி தொலையாதீங்கன்ற மாதிரி. அதெல்லாம் சில பேர் இப்போ நீங்கள் சொன்னீங்களா, அதாவது அவங்களை நம்ம சிம்பத்தியா பார்க்க கூடாது, அவங்கள நம்ம நார்மலா தானே பார்க்கணும், நான் நார்மலா பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஒரு படி மேல போயிருவாங்க, ஓவரா போயிடுவாங்க. வார்த்தை சீலாப்பா பைக்காரு. ஆமா, இப்போ உதரங்க நம்ம ஓவரா போய் கட்டாத்த பேச முடியுமா? ஆமா, என்னதான் நம்ம கூட்டாளியா இருந்தா கூட. ஆமா,
அது எனக்கு பொறுத்தவரை அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தான். ஆமா எக்ஸாக்ட்லி அழகா சொன்னீங்க. உண்மைதான் என்னதான் போனாலும் கெட்ட வார்த்தை பேசுவோம் நம்ம கூட்டாளி கிட்ட அது மாதிரி. ஆமா அது அவங்கள பொறுத்தவரைக்கும் அது கெட்ட வார்த்தை. உங்களை நல்லா தான் பழக சொன்னோன்றதுக்காக ஓவரா நல்லா பழகிறேன்ற மாதிரி ஓவரா வாய்ப்படுத்த கூடாது. நைஸ் கரெக்டா சொன்னீங்க ஜி. நல்லா இருக்கு. இன்னொரு விஷயமா எனக்கு பிடிக்காது தூக்குறது. நான் சின்ன பிள்ளை இல்ல, எனக்கு தூக்கி விளையாடுறதுக்கு நான் சின்ன பிள்ளை இல்ல. முடிச்சுடா. ஸோ சில பேருக்கு வந்து அந்த ஆசை வரும், ஐயோ பிடிக்காது இல்ல ஆமா எனக்கு சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. எனக்கு வயசு கூட இல்ல. ஆமா எனக்கு உங்களோட வயசு கூட இல்ல. ஆமா சின்ன பிள்ளை தூக்குனா அது சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும், நான் தூக்குனா அப்படின்னு. ஓகே சில பேர் சொல்லுவாங்க தூக்கி எடுப்பு வச்சுக்கணும் ஆசை. ஓகே த்ரிஷா சொன்னா பரவாயில்லன்னு அப்பயும் அவங்க உயிர் போடுறோம். நாங்க வெயிட் கூட எப்படின்னா லைக் பேசிக்கலி வி ஆர் adult. ஆமா almost as adult. சின்ன பிள்ளையா தான் பேபி மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஆமா நல்லா பெம்பஸ் சாப்பிட்டு வர முடியும். தாடிலாம் பார்த்துமா தெரியலன்ற மாதிரி. ஆமா ஜி என்னதான் நீங்க இவ்வளோலாம் பேசினாலும் உங்களோட ப்ரொஃபைலாம் நான் போய் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலாம் பார்த்தீங்க, நீங்க வந்து ஒரு ஃபன் ஃபீல் பர்சன். நீங்க உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அறந்தவாலோ இல்லையோ ஆனால் துருன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கீங்க. அண்ட் நீங்க போடுற ரீல்ஸாக இருக்கட்டும், போஸ்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்க உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை ஹாப்பியாகவே வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு சீக்ரெட் என்னாச்சு? சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் அதான் தெரியல, அப்புறம் தேடிட்டு தான் இருக்கேன். அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், ஒன்றும் பண்ண முடியல. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அந்த டிஃபெக்ட் தான் எல்லாத்துக்கும் வேணுன்ற மாதிரி தான். அது வந்து லைக் அதான் ஸ்டார்டிங்ல வந்து சும்மா கோவம் வரும். ஏர்லி ஏஜ்ல ரொம்ப கோவம் வரும். ஸோ போக 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 ஐ டோன்ட் நோ, ஐ சேஞ்ச் மை செல்ஃப் பிகாஸ் ஐ வென்ட் டு டிப்ரெஷன். எனக்கும் டிப்ரெஷன் வந்துச்சு, எனக்கும் பாஸ்ட் லைஃப்ல நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் இது வாழ்க்கை இல்லையா, ஸோ ஓகே எல்லாம் கடந்து போவோம், ஓகே அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் இப்ப காமன் வர மாட்டேங்குது, கூட சொன்னே இருக்க மாட்டேங்குது. வேற பிரச்சனை இப்ப எல்லாமே எவ்வளவுதானே இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம், எவ்ரிதிங் கேன் பி சால்வ் அப்படின்னு ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதாவது கீ ஏதாவது சொல்லணும்னா மற்றவங்களுக்கு நீங்க மித்தவங்க பத்தி யோசிக்காதீங்க, உங்களை பத்தி நீங்க யோசிக்கீங்க. அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், நான் எப்படி இருக்கேன், நான் இப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கேன். இதுக்கப்புறம் நான் இன்னும் தேடி போவேன், கோலை போய் அச்சீவ் பண்ணுங்க. மித்தவங்களை பற்றி யோசிக்காதீங்க, மித்தவங்களாம் யோசிக்கும் போது தான் நீங்கள் கீழே ஆகும். உங்களுக்கு வந்து மித்த ப்ராப்ளமாக இருக்கும், அதெல்லாம் கவலைப்பட்டாமல் நம்ம வாழ்க்கை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் 4 பேர் சந்தோஷப்படுத்திக்கிட்டு அப்படி இருந்தாக்க நம்ம வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும். ஜோக்கா போவோம் அப்படின்னு. ஆமாம் ஓகே ஜோக்கா தான் போயிடுச்சு. அண்ட் ஜோக்கா போனதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, போன வருஷம் உங்களோட கரியர் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஃபிலிம் கரியர் பார்த்தீங்கன்னா ஜோக்கா போயிருக்கு அப்படின்னு. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட்ல வந்து நீங்கள் லீடாக பண்ணியிருக்கீங்க. ஒன்று படம் அண்ட் தென் ஒன்று சீரிஸ், ஜிஎம் நீம் அபூர்வ காதல் தெலுங்கு செஞ்சேன். இப்போ ஜிஎம் நீம் வந்து சீரிஸ் பண்ணீங்க. ஆமாம். ஸோ ஆமாம் ஓகே, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஓகே அபூர்வ காதல் தெலுங்கு மூவி வந்து ஜே கிஷன் தான் எனக்கு கால் பண்ணி கொடுத்தாரு, அவர் தான் டைரக்டர். கார்த்திக் ஷாம்லன் ஒரு ப்ரொடக்ஷன் நடந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து அந்த ப்ராஜெக்ட் நான் எடுக்க வேணாம்னுலாம் பயந்து இருந்தேன். பிகாஸ் எனக்கு லீடாக நடக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு இதே இல்லை, தாட்ல அதாவது ஆக்டிங் மேலேயே தாட் இல்லாமல் இருந்தவன். அதுக்கப்புறம் காமெடியன் வந்துட்டு அப்புறம் இவ்வளோ தூரத்துக்கு வருவேன்னு திடீர்னு வந்து எனக்கு இந்த கால் வந்து லைக் தி கால் மீ டு டூ, எனக்கு வந்து லைக் நம்பிக்கை இல்லை. பிகாஸ் ஐ காட் லோ செல்ஃப் எஸ்டீம்னு ஒன்று இருக்கு எனக்கு, அது சின்ன வயசுல இப்போ இருக்கும் இருக்கு. நான் வந்து ஸ்டார்டிங்ல சீக்கிரமா போய் மிங்கிள் பண்ண மாட்டேன், மிங்கிள் பண்ணிட்டேன்னா பிச்சு வாங்கிட்டேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து கார்த்திக் ஐ மீன் ஜெயகிஷன் கூப்பிடும் போது வந்து எனக்கு வந்து லைக் 2 மந்த்ஸாக இருந்துச்சு. ஸோ ஹிக்காப்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு. அப்போ கார்த்திக் கேம் அண்ட் டாக் டு மீ. மோகன்ராஜ் அவர் தான் வந்து அந்த படத்துல வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாரு. ஸோ அவங்களாம் பேசி லைக் மோட்டிவேட் மீ அண்ட் தென் ஒன்லி ஐ கேன் ரீச் த மூவி, லைக் முடிச்சு விட்டேன். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு அந்த படத்தை சக்ஸஸ் ஆகணுச்சு என்னால் இல்லை, என்னால் முடியும்னு சொல்லி அவங்க நம்பிக்கை வச்சாங்களே, அதுதான். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து என் மேலே நம்பிக்கையே வந்துச்சு. ஓகே நான் லீட்டும் செய்ய முடியும் என்னால். ஓகே நான் அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆமா அதுதான், அவங்க நம்பிக்கை வந்து நம்ம வீண்படுத்தக்கூடாதுல. ஸோ அதனால தான் ஐ ஃபினிஷ். அது முடிக்கும் போது தான் எனக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அந்த படத்துல வந்து பாருங்க ஒரு அழுவு சீன் இருக்கும், என் வாழ்க்கை எனக்கு அழுவே வராது நினைச்சுவேன். ஐயோ நடிக்கும் போது எப்படி அழுவாங்க, ஐயோ. ஆனா எனக்கு அழுவ வச்சாங்க. லைக் எனக்கும் வந்து அது அந்த ஆக்டிங் நாலேஜ் இருக்கேன், அந்த எனக்கு அழுவ வரும் எல்லாமே தெரிஞ்சுட்டு அப்புறம் அது படம் முடிச்சுட்டு வந்தா எனக்கு லைக் வாவ் ரியலி ஐ கேன் டூ இட், ஐ ஃபினிஷ் இட். இந்த மாதிரி காமெடி ஜோன மூவி நான் செஞ்சிருக்கேன். சீரியஸா இருக்கு, காமெடி எல்லாமே எல்லா எலிமெண்ட்டும் செய்ய முடிச்சனால வாவ் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜிஎம் நீம் பாலா வந்து பாலா வந்து என்னோட
12 வருஷம் கூட்டாளி. ஓ ஸோ அவருக்கு வந்து அவர் மூலயமா அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் செஞ்சேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த கதைக்கு அப்புறம் வரேன். அது என்ன தெளி மூவியா ஷார்ட் ஃபிலிம். ஷார்ட் ஃபிலிம் ஓகே அது பெஸ்ட் ஆக்டருக்கு நாமினேஷன் BMW ஷார்ட் லிஸ்ட் பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் மூவிக்கு நாமினேஷன். ஸோ அப்போ வந்து இவர் வந்து இந்த கதையை வந்து ஜிஎம்னிஎம் எழுதும் போது சொன்னார், ஜி உன்னை வச்சுட்டா ஒரு கதை எழுதுறேன். ஸோ ஹீ நோஸ் அபவுட் மை கேரக்டர் அண்ட் எவ்ரி திங். உன் கேரக்டர் வச்சு தான் இதில் ஃபுல்லாக எழுதுறேன். சீரீஸா என்னால் முடியுமா? அண்ட் தென் அந்த ஒத்தமட்ட டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். பிகாஸ் தே புல் மீ அவுட்ல. அந்த பெர்ஃபார்மன்ஸை புல் பண்ணி எஸ்பெஷலி என்னோட மச்சானுக்கு நன்றி சொன்னோம். இண்டஸ்ட்ரி மச்சான் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சத்யா, பாலா இவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொன்னோம். பிகாஸ் ஐ ஃபினிஷ் தட் சீரீஸ் ஆல்சோ. அதான் ஹிட் பூம் பண்ணிச்சு. ஆஃப்டர் கோசடப்பா எனக்கு ஒரு பெரிய பூம் கிடைச்சது ஜிஎம்னிஎம் தான். ஸோ ஆஃப்டர் அத்தனை வருஷம் கழிச்சு ஒரு மெஸ்ஸி பூம் கொடுத்தேன்னா இந்த ஜிஎம்னிஎம் தான். ஆஃப்டர் கோசடப்பா அதான் உங்க மேல வச்சிருக்க அந்த லீட் வச்ச நம்பிக்கையே நீங்க வீணாக்கல. இப்போ வந்து என்னோட ஆக்டிங்கோட இது ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் நடிச்சா லீடா தான் நடிப்பேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் பின்னால போகலான்னு ஒரு பிளான் இருக்கு. பின்னால போலாம், கேமராக்கு பின்னால. ஆமா ஆமா ஆக்சுவலி இதுதான் நான் அடுத்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு வச்சிருந்தேன். என்னன்னா நீங்க கேமராக்கு முன்னுக்கும் நடிச்சிட்டீங்க, லீடா நடிச்சிட்டீங்க, காமெடியா நடிச்சிட்டீங்க, எல்லாமே சீரியஸ் படம் எல்லாத்தையும் பண்ணியாச்சு அப்படின்னு தெலுங்கு ஷார்ட் ஃபிலிம்னு. கேமராக்கு பின்னாலையும் நீங்க சொன்னீங்க ப்ரொடக்ஷன் ஆர்ட் டிசைன் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு. உங்களுக்கு எது ஃபேவரட், கேமராக்கு முன் கேமராக்கு பின்? மிஞ்சி மினுக்கு இருந்துச்சு. இப்போ பின்னால அந்த ட்ரை பண்ணிட்டோன்னே அதோட லிவ் வேற மாதிரி போயிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில் அந்த ஸ்க்ரீனில் வரும்போது வா அந்த எண்ட் ப்ராடக்ட் டிவியில் பார்க்கும்போது லைக் வா இது நாங்கள் செஞ்சது அப்படி சொல்லும் போது அந்த அந்த ஹாப்பினஸ் வேற லெவலில் இருக்கு. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து மனுக்கு பின்னால் வேலை செய்ய ரொம்ப ஆசையாக இருக்கு. ப்ரொடக்ஷன் லெவலில் வேலை செய்ய ரொம்ப ஆசையாக இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டீங்க, உங்களோட அடுத்த ஏதாவது அவதாரங்கள் இருக்கா? அதாவது இல்லை பின்னால் நான் டைரக்டராக ப்ரொடியூசராக போகிறேன், உங்களோட ஓன் ப்ராஜெக்ட் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். அது வேலை ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே வாய்ப்பு இருக்கலாம். அடுத்த ஜியோட அடுத்த அவதாரம் அது இருக்கு, வாய்ப்பு இருக்கலாம். நான் வந்து 100% சொல்ல முடியாது, சொன்னாக்கா செஞ்சிடணும். ஆமா ஆமா பரவாயில்ல, வரும்போது தெரிஞ்சுட்டா நல்லா. ஏன்னா அதுக்கு அதோட வேலை நான் செஞ்சு முடிக்கணும். ஆமா, அது கிரவுண்ட் ஒர்க்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டு பிறகுதான் அதோட உண்மையான விஷயத்த சொல்ல முடியும். கிரவுண்ட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நீங்க படம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கதையை நீங்க எடுப்பீங்களா? நினைக்கிறீங்க என் கதையை ஏற்கனவே எடுத்தாச்சு. ஜிஎம்னிஎம்ல ரஃப்லி என் கதை தான். இல்ல ஐ மீன் லைக் உங்களாவே என்னோட கதையை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ? இது வந்து வேறதான் வரும். என் கதை ஃபுல்லா காமெடி ஃபன்னா தான் போகுது. ஸோ அது வந்து நம்ம வேற லெவலுக்கு யோசிப்போம். பியாண்ட் தட் அதுவும் ஜிஏ ஏற்கனவே ஹாப்பி பர்சன். ஸோ எல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டா தான் வரும். மசாலா படம். நான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல, நண்டு ரமேஷ் வந்து அவர் தான் வந்து ஆரம்பத்துல லைக் அந்த கானா படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பார்த்த முதல் தமிழ் படம்னா கானா படங்கள் தான். வருஷம் தைப்பூசத்துக்கு என்ன நடக்குதோ இல்லையோ ஹலோ யார் பேசுறாரு ஆரம்பிச்சு. ஆமா, ஹலோ யார் பேசுறதுல அந்த கேசட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சிடி, அதுக்கப்புறம் அதெல்லாம் கீழே வந்து தெளிமூவில அதெல்லாம் தெளிமூவி தானே தெளிமூவி. ஸோ வருஷம் ஒன்று வழியா கூட கானா நண்டு ரமேஷ் ரெண்டுமே ஈக்குவல் தான். அவங்க 2 பேரும் தனியாவே இல்லைன்ற மாதிரி தான் இருக்காங்க. நீங்க அவரை பார்த்து ஆரம்பத்துல நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நடந்துருச்சு, கானா படங்கள்லாம் வந்துருச்சு. அவருக்கு பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்களா? என்ன அவரை நீங்க பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் நான் டான்ஸராக இருக்கும்போது அவங்க ஸ்டேஜ்ல காமெடி பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் கீழே வந்து உட்காந்து பார்த்துட்டு மைக் ஃபியர், எனக்கு இப்போ மைக் ஃபியர் இருக்கு. மைக்கு கையை வச்சு ஆடும், கை ஆட்டோமேட்டிக்கா. நீங்களே முதல்ல மைக்கை நவுத்துனீங்க. வச்ச இடத்துல கையை தொட மாட்டேன்னு. அவர்லாம் மைக்கில் வந்து பிச்சு பெயின் பார்க்க போகிறார். உட்காந்து இப்படிலாம் மனசு இப்படி பிச்சு வாங்குறாரு. அவர் வந்து எனக்கு ஒரு ரோல் மாடல். ஆனால் தேங்க் காட் பிளஸ்னால எனக்கு அபூர்வ காதல அவர் எங்கள் அப்பா கேரக்டர் தான். அதுக்கு தான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். என்னன்னா அந்த அவரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து எனக்கு அப்பா கேரக்டர் நடிச்சாரு. பிச்சி பெயின் பார்க்குறாரு. அவர்லாம் லைக் ஃப்ரீ ஸ்டைல் லைக் அதான் சீனியர் ஆல்வேஸ் சீனியர். ஏதாவது சொன்னார் அவங்ககிட்ட ஏதாவது டிப்ஸ்? எப்பயுமே இதை ஞாபகம் வச்சு, ஐ மீன் சினிமான்னு இல்லை, நான் சொல்றது நார்மலா ஜெனரலா. அவரும் ஹாப்பி கோலக்கி தான். அவரும் ஹாப்பி கோலக்கி. நல்லா இருக்கியா, கிளப்பிங் ரொம்ப போகாத அரைக்கொடுக்க மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ஹாப்பி கோலக்கி, வெரி ஃபன் காய், ஜோயல் காய். ஸோ அவர் மேலே தான் மேபி அவர்னால தான் வந்து எனக்கு வந்து இந்த ஃபன் மூமெண்ட் வந்துச்சா ஸோ தெரியல. ஆமா, நம்ம எல்லாருமே அவரு வளரும் போது அவர் ஒன் ஆஃப் மை ரோல் மாடல். உண்மைதான். அவர் உண்மையாவே லைக் இப்போ நீங்க சொல்றதுக்கு அவர் இருக்காரு. ஆனா அவரு வர காலத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு யாருமே இல்லை. அவருக்கு அவரே சொந்தமா தான். ஆனா இண்டஸ்ட்ரி வந்து அவரை பார்த்து வளர்ந்தவன் சொல்லலாம்.
அவர் பார்த்து நான் நீங்களே முதல்ல சொன்னீங்க என்னன்னா என்ன தூக்கி வச்சுக்கிட்டா எனக்கு பிடிக்காது இல்ல நான் என்ன கூட்டு பையனா அந்த மாதிரி ஏதாவது ஃபன்னியான இன்சிடென்ட் நடந்திருக்கா இந்த மாதிரி எங்கேயாவது உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி என்ன ஐ மீன் சீலாப்பா பிள்ளைங்களுக்கு பல என்ன பிள்ளை நினைச்சிட்டாங்க இல்ல வேற ஏதாவது ஃபன்னியான விஷயங்கள் நடந்திருக்கு. என்னது அவங்களோட ஒரு கூட்டத்துல பர்த்டே கிஃப்ட் டைம்ல அவங்க பையன் கையை பிடிக்கிற பத்தி என் கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. பையன் அங்க இருக்கான், என்னையும் கூட்டினான். அப்புறம் கடைசி வந்து இல்ல நான் இல்ல அவங்க அங்கதான் இருக்காருன்னு சொல்லி திருப்பி லைக் அந்த மாதிரி நடந்திருக்கு. க்ரௌட் மூமெண்ட்ல வந்து நான் சின்ன பையனா ட்ரீட் பண்ணுவேன். அந்த ட்ரெயின்ல க்ரௌடா இருக்கும், அதுல வந்து எல்லாமே வந்து லைக் நான் வந்து ஒரு க்ரோன் மேன் மாதிரி யாரும் சக்குன்னு இடம் கொடுத்துரு உட்காருங்க அளவுலாம் கொடுக்க மாட்டேன். இப்ப சின்ன பிள்ளைங்க இருந்தா கையில தோல் மேல கை போட்டு இல்ல கேர்ள்ஸ்ல இருந்தா இல்ல இப்படி வீசிட்டு இருப்பாங்க. சின்ன பையன் இருக்கான் ஐயோ ஏய் நான் சின்ன பையன் இல்ல அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் நடக்கும். ஓகே ஓகே அப்படி சிரிச்சுட்டு போறதுதானே அவ்வளவுதான். எனக்கு வந்து லைக் ஓகே ஓகே as long as நம்மள ஹார்ம் பண்ணாம இருந்துச்சுன்னா ஹர்ட்ஃபுல்லா எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா அது நாய்களுக்கு மட்டும் தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. துரத்துதுங்க இங்க போடுவோம் கியூட்டா நம்மளோட கியூட்டா இருக்காங்க அப்படின்னு அதான் இருக்கும் நினைக்கிறேன். சி தைப்பூசம் போறது ஒரு பெரிய டாஸ்க் இல்ல நம்ம ஊர் தைப்பூசத்துக்கு செம்மையா. எனக்கு அது இன்சிடென்ட் நடந்திருக்கு. நான் கூட்டத்துல போனாக்கா ஆமா கிரௌடே எனக்கு தூக்கிட்டு போயிடும். அது ஆமா அது 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 இதை வந்து இப்படி அடிச்சு ஆமா தூக்கிடுவாங்க. கால் கீழே எட்டாது அந்த இடத்துல முருகன் மாதிரி என்ன தூக்கிட்டு போறீங்க. ஆனா அவங்க தூக்கல, அவங்களோட ப்ரெஷர்ல நான் வந்து மேல போயிட்டு இருப்பேன். லைக் அது லைக் அந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு வந்து நெகட்டிவிட்டியா இருக்கு. யாராச்சும் ஒரு ஆள் பூசி விட்டாலும் செத்துருவேன். ஐயோ ஸோ ஏன்னா என்னோட ஹைட் வந்து அந்த லிபிக்கிறாங்க இந்த ஹைட் கிட்ட இருக்கணும் உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கு நிறையா. ஸோ என்ன சரி அதெல்லாம் வந்து நான் பேக் பண்ணி தான் ஆகணும். அதான் ஃபன் எலிமெண்ட் தான். கடைசியில் வந்து லைக் போக முடியும். உண்மைதான். நானே ஒரு வருஷத்துக்கு பர்த்டே போகும்போது நான் ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த கேடிஎம்ல இருந்து இறங்கி நான் எங்கேயோ போனோம். ஆனா அந்த கூட்டமே என்னை தூக்கிட்டு போய் எங்கேயோ விட்டுட்டாங்கன்ற மாதிரி நீ இந்த பக்கம் போவாத நீ இந்த பக்கம் வா அப்படின்னு நீ வாடா செல்வன் அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு நம்மள இன்னொரு இடத்துல விட்டுட்டு அப்படியே நம்ம போற வழியில இறங்கிக்கணும் பஸ்ல இறங்குன்ற மாதிரி அந்த கூட்டமா போயிட்டு நம்மளுக்கு எங்க வரணுமோ இறங்கிடணும். அப்புறம் தான் யோசிச்சேன் நான் அந்த பக்கம் போகணும் மேடம். அப்ப திருப்பி இன்னொரு கிரௌண்ட்ல சேர்ந்து அப்படியே வாடான்ற மாதிரி தான் வரணும். பர்த்டே போயிட்டு வரது பெரிய டாஸ்க் தான். அதுக்கே உங்களுக்கு பெரிய ஹெட்ஸ் ஆஃப்ன்ற மாதிரி. அதனால கிரௌட்ல எங்கேயும் போறது இல்லை இப்ப முடியல. ஜி நீங்க என்ன ஜிஎம் நானும் நினைச்சீங்க, ஜியும் நீயும் நினைச்சீங்க. உண்மையாவே அதே மாதிரி ஜீனி உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா என்ன கேட்பீங்க? நான் பேக் டு ஸ்கூல் போகணும்னு அது எதிர்பார்ப்பேன். திரும்பி எதுக்கு திரும்பி உலகம் படிச்சு இதுதான் உலகம் படிச்சு உலக. ஸோ கைஸ் எஜுகேஷன் முக்கியம். ஸ்கூல் லைஃப்ல என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா கொஞ்சமாச்சும் படிங்க. டிகிரி டிப்ளமோ வச்சு கையில வச்சுக்கிங்க. ஏன்னா அதை நான் விட்டுட்டேன். ஸோ அதில் கொஞ்சம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இல்லை. ஸோ பேப்பர் குவாலிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் இன் யோர் லைஃப். ஸோ ப்ளீஸ் பே தட். ஸோ எனக்கு அந்த மாதிரி கிடச்சினா நான் திருப்பி ஸ்கூல் பருவத்துக்கே போவோம். திருப்பி பேக் டு ஸ்டாண்டர்ட் 6 பேக் டு ஃபார்ம் இல்ல. ஏன் அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் 6 போக கேட்டுக்கணும். ஜீனி தான் கிடைச்சிருச்சு. நேரம் ஒரு எஸ்பிஎம் ரிசல்ட்டே கேட்டுருந்தேன். வேணாம் அந்த என்ஜாய்பிள் வேற ஸ்கூல் லைஃப் என்ஜாய் மறப்பீங்களா? ஆமா ஆமா அது அதுவுமே கிடைச்சா இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் உண்மையா போயிருவோம் போல எல்லாத்தையும் தூக்கி போட்டு. ஆமா ஸ்கூல்லயே உட்காந்துடலாம். இப்போ ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளவு ஆயிடுங்க ஜி. ஸ்கூல் லைஃப்ல வந்து நம்ம 50 காசு கூட நம்மளுக்கு புரியல. ஆமா அது உண்மையா இல்லை. அந்த 50 காசுன்றது கூட அந்த காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சு நடந்து வந்து மத்தியானம் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு படுத்துட்டு எழுந்திரிச்சு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அந்த காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்சு அந்த ராத்திரி காலையில ஸ்கூலுக்கு எந்திரிக்கிறது ராத்திரி உட்காந்து வீட்டு படம் செய்யறது வீட்டுல இது 2 தான் வராது. அப்புறம் எனக்கு இந்த மெட்ஸ் வராது எடிஷன்லாம் எனக்கு அது ஒரு பிரச்சனை. இந்த 3 பிரச்சனையை தவிர வாழ்க்கையில பெருசா இந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை இல்லைன்றதோட யோசிக்க கூட மாட்டோம். நம்ம மண்டையில எதுவுமே இருக்காது. ஆனா அந்த காலம் வந்து என்னன்னா நம்ம வந்து வெளியே போய் பந்து ஆடுவோம். ஆமா ஆமா நிறைய பெஸ்கல் ஓட்டுவோம். ஆமா சோ அவுட் ஆக்டிவிட்டி நிறைய செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். லைக் அந்த காலம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். we have enjoyed our life maximum. வெளியே அவுட்டோர்ல தான் இருக்கும். இண்டோர்ல இருக்கு ஒரு அம்மா விளக்க மாதிரில துரத்திட்டு வந்தா தான் வீட்டுக்குள்ள ஓடுவோம். ஐயோ மணி 7 மணி ஆச்சு ஒன்றும் படாம இருக்கேவா அப்படி. இப்பெல்லாம் வந்து பிள்ளைங்கள இருந்தா வீட்டு விட்டு வெளியே போ கொஞ்சம் சூரியன் சன்லைட் மேல படணும் போ வெளியே போ. இவங்களாம் இப்ப கேம் எடுத்து உட்காந்துறாங்க முடிச்சிச்சு.
சின்ன வயசுல கத்து கொடுத்துறாங்க. பிள்ளை அழுகுதாக போடுச்சுங்க. நம்ம லைஃப்ல அந்த போனை தொட்டோம் செத்தோம். போன் கிடைக்கிறதுக்கே அவ்வளவு வருஷமா ஆனிச்சு நம்மளுக்கு. போனை தொட்டோம் செத்தோம். டிவி பார்க்க முடியாது செத்தன்ற மாதிரி. டிவி அப்ப நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் டிவி தான். டிவி கூட நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரேம் தான் கிடைக்கும். இப்ப வந்து எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாம் புரிஞ்சு தலை இங்க போனாலும் அப்படி போறாங்க, இப்படி போனாலும் இப்படி போறாங்க. கழுத்து வளராதுன்ற மாதிரி அப்படிதான் இருக்கு. சோ ஜீனி வந்து அதுதான் கேட்பீங்க. திருப்பி மீண்டும் பள்ளிக்கு போகலாம்னு அரக்கலை சுலார் போட்டு பச்சை கலர் அரக்கலை. அது ஏசிஎஸ் தான் போவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக அதே ஏசிஎஸ் தான். ஜி இதுக்கு நான் கேள்வி கேட்கணும். ஆனா கிட்டத்தட்ட நீங்களே முதல் பதில் சொல்லிட்டீங்க. நான் என்ன உங்களோட அடுத்த அவதாரம்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா டைரக்டர் தான் நீங்களே முதல்ல சொல்லிட்டீங்க. டைரக்டர்னு சொல்ல மாட்டேன். அதான் சொல்றேன், அந்த ஃப்ளோல என்ன வருதோ நான் வந்து ஒரு டார்கெட் போடுறேன். எந்த படம், இந்த ஒரு படம் மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது கனவுல இருக்கா உங்களுக்கு? ஒரு உதாரணத்துக்கு கேட்டா உனக்கு என்ன மாதிரி படம் எடுக்கணும் அப்படி ஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன? நல்ல படம் எடுக்கணும். இப்படிலாம் வந்து நல்ல படம் எடுக்கணும். எல்லா டைரக்டருமே அப்படிதானே வராங்க. யாரு என்ன ஜானர்ல எடுக்கணும்? இல்ல இந்த மாதிரி ஜானரே சொல்லலாம். இல்ல இந்த மாதிரி ஒரு படம் லைக் எனக்கு வந்து ராஜா ராணி மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் இல்ல அப்படி இப்படி இல்ல ஏதாவது ஒண்ணு இல்ல ஜானரே கூட. எனக்கு வந்து டார்க் காமெடி செய்யணும். டார்க் காமெடி டாக்டர் அந்த மாதிரிலாம். யா வெரி டார்க் காமெடி. அண்ட் தென் பேய் இருக்கு, கோஸ், சீரியல் கில்லர், அந்த மாதிரி ஜானர். சீரியல் கில்லர் தான் எனக்கு மெயின். டார்க்கும் சீரியல் கில்லர் தான் மெயினா இருக்கு. மெயினா ஒரு லொகேஷன் ரேஷ் அந்த டார்க் சைட்லயே ஏதாவது பண்ணலாம்னு இருக்கீங்க? எல்லாமே டார்க்ல தான். பிகாஸ் எனக்கு டார்க்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டார்க்னஸ். கருப்பு ரொம்ப பிடிக்கும். கருப்பு ரொம்ப பிடிக்கும். முதல்ல பாசிட்டிவான பர்சன் பட் இருந்தாலும் பிடிச்ச கலர் கருப்பு தான். கருப்பு சோப்பு. ஓ சோ எனக்கு வந்து லைக் டார்க்காவும் இருக்கணும், பிரைட்டாவும் இருக்கணும். கருப்பு கலந்து யிங் அண்ட் யங் மாதிரி ரெண்டு கலர் தான் இருக்கணும்னு. ஜி உங்களை மாதிரி இருக்கிற நண்பர் இப்ப நீங்க சொன்னீங்களே, நீங்க கூட ஒருத்தர் போய் பாத்தீங்க, அவர்கிட்ட பேசலாம். ஆனா அவர் வந்து ரொம்ப பயப்பட்டார், உங்களை பார்த்து ஓடிட்டாரு அப்படின்னு. ஏன்னா அந்த எக்ஸ்போஷர் இல்ல அப்படி இப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படி. அவங்கள மாதிரி ஆட்கள் இது கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா நம்ம சேனல்ல எபிசோட போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அவங்களோட சொல்லுங்க, யூ லீவ் யுவர் லைஃப், டோன்ட் கேர் அபௌட் அதர் பீப்பிள். மித்தவங்களை பத்தி யோசிக்கவே வேணாம். ஏன் யோசிக்கிறீங்க? யோசிச்சா தான் நம்ம வந்து லைக் பயப்படுவோம், நர்வஸ் ஆகும் எல்லாமே. மித்தவங்களை யோசிக்காம இருந்தீங்கன்னா யூ கேன் அச்சீவ் a lot. as a little person there's a lot of opportunity. அதான் எஜுகேஷன் முக்கியம், அது மறக்காம எடுங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு, அதை வைக்கப்படாம போய் எடுக்கணும். அவ்வளவுதான், ஈஸியா சொல்லணும். ஓகே, நான் வந்து ஒன்று சொல்லணும் நினைச்சு பாருங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பத்தி ஒன்று சொல்லணும். அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ல வந்து ஆக்சுவலி அந்த ஹீரோ செஞ்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதை யூடியூப்ல ரிலீஸ் ஆகிச்சு. எனக்கு ஃபேஸ்புக்ல வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு ஃப்ரம் இந்தியா. அவங்க வந்து இந்துஸ்தானில இருக்காங்க, லைக் குஜராத் அந்த இடத்துல இருக்கிறவங்க. அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னாங்க, உங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நல்லா இருக்கு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ், பட் உங்கள் சப்டைட்டில் படிச்சு அது வந்து இட்ஸ் அ லவ், இட்ஸ் அ ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. ஸோ ஆஃப்டர் வாட்சிங் யோர் மூவி எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துச்சு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் நான் போய் பேச போகிறேன். இதுக்கும் எனக்கு அது இல்லை. ஆஃப்டர் வாட்சிங் யோர் மூவி எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்துட்டு நான் போய் பேச போகிறேன். ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு எனக்கு திருப்பி மெசேஜ் வந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, வி ஆர் கோயிங் டு கெட் மேரிட். அது எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு அவார்ட். எனக்கு இப்போ பாருங்க, எனக்கு வந்து அந்த அவார்ட் வந்து என் வாழ்க்கையில வந்து அச்சீவ்மெண்ட் அவார்ட். அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட். எங்கேயோ இருக்கிற ஒரு நண்பரோட வாழ்க்கையில புரியாத பாஷை புரியாத ஒரு ஆளோட அவங்களோட கமிட்மென்ட் லெவல் நம்ம ஏத்தி விட்டு லைக் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏத்தி நம்ம ஒரு உதவி ஏனியா இருந்திருக்குன்ற மாதிரி. சோ கடைசியா அவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதுதான் எனக்கு வந்து லைக் தி ப்ராட் மொமெண்ட். சோ கண்டிப்பா உங்களால அது செய்ய முடியும். அதுதான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அவ்வளவுதான். எதையுமே தடையா நினைக்காம அது ஒரு படியா மாத்தி அது மேலே ஏறி போயிருங்கன்னு ஆட்டோ பின்னாலே எழுதலான்ற மாதிரி அப்படிதான் ஃப்ளோல வச்சு ஒன்னு த்ரூ வேர்ட் அவர் சொன்னது. எனக்கு வந்து ரிந்தாகான் ஆல்வேஸ் ரபரா இருந்தாங்க. ஆமா ஆமா, அது தாண்டி போறது நம்மளுக்கு. ஆமா ஆமா, இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை, நான் இப்படி பிறந்துட்டேன், நான் அப்படியே இருந்துட்டேன், எனக்கு பிறக்கும் போதே இது ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இப்படின்னு நம்ம நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஆனா சில நேரத்துல நல்லா இருக்கிறவங்க கூட நிறைய சொல்றாங்க. ஸோ காரணம் சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க, ஆனா காரணம் சொல்லாம செய்யறதுக்கு தான் இங்க ஆள் இல்ல. எனக்கு வந்து ஒன்னும் விஷயம் தான், ஒருத்தவங்க மேல நீங்க பாயிண்ட் ஃபிங்கர் பண்றீங்களா, இந்த 3 ஃபிங்கர் உங்களை பாயிண்ட் பண்ணுது. வாட் யூ டிட், யூ டிசர்வ் தட், யூ நீட் டு டு ஃபார் டிசர்விங் சம்திங். அடிச்சோடுங்க. உண்மைதான் உண்மைதான். மூர்த்தி சிறுதா இருந்தாலும் கீர்த்தி பரிசுன்ற மாதிரி இது வந்து ஒரு தமிழ் பழமொழிலாம். யாரு மூர்த்தி சிறுசு கீர்த்தி பரிசு இப்படி கேட்டுட்டீங்களே, இது நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணேன். கீர்த்தி யாரு? கீர்த்தி வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் இல்ல, இது வேற கீர்த்தி. ஆனா அந்த மாதிரின்ற மாதிரி ஐ மீன் சைஸ்க்கும் நம்ம செய்யற விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்ற ஒரு உதாரணத்துக்கு ஜி ஒரு நல்ல அடையாளம். தமிழ் சொல்றாங்க, இங்கிலீஷ் டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர். ஆமா அதான். ஆமா அப்படிதான். ஆமா, நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியும், நான் இப்படி இருக்கேன், என்னால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை.
இல்லை. நான் எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் நான் என்ன வேணாலும் செய்யலாம். ஜி அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். நான் நிறைய பேர் நம்மள நிறைய பேர் சொல்லுவோம், என்ன நான் கருப்பா இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், நான் லீடா செய்ய முடியாது, சினிமால என்ன யாரும் தேட மாட்டாங்க, அப்படி நம்ம எங்கெங்கயோ உதாரணம்லாம் தேடுவோம். விஜய் சேதுபதி பாத்தீங்களா, சிவகார்த்திகேயன் பாத்தீங்களா அப்படின்னு. நம்ம ஊர்ல ஜியை பாத்தீங்களா நீங்க? விஜய் சேதுபதி அதான் சொல்றீங்க. எனக்கு வந்து ரொம்ப ரோல் மாடல் ஒரு இதுனா மொட்டை ராஜேந்திரன் ஒருத்தர். அவர் வயசு வந்து 60+. ஆமா ஆமா. அவரு ஸ்டார்டிங் செஞ்ச முடியல கொட்டி இப்ப பாருங்க அவர் வந்து ஒன் ஆஃப் தி குட் காமெடியன். ஆனா அவரோட ஏஜ் ஆஃப் 60+. அவர் மட்டும் இல்ல, அந்த கேஎஃப்சி ஒன்னு அவரே 60+ல தான் தோல்வியை மட்டும் கண்டு பார்த்தவரு. ஆனா 60 வயசுக்கு மேலதான் அவருக்கு வந்து கோலே பார்த்தாரு. அந்த வெற்றியே வந்துச்சு. அதுக்கும் அவருக்கு ஏன்னா முடியல சொல்லி உட்கார்ந்தாரு தான் முடிஞ்சிச்சு. இன்னைக்கே நடக்கணும்ன்றது உறுதி இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நடக்கணும்ன்றது கண்டிப்பா உறுதி. பட் நீங்க அதுக்கு உண்டான வரைக்கும் உங்க வேலையை நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ஜி ஒரு பெஸ்ட் உதாரணம். தேங்க்யூ சோ மச் ஜி. ஜி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன மக்கள் கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு வந்து இண்டஸ்ட்ரி விட்டு கொஞ்சம் பிரேக் இருக்கு. கிரவுண்ட் வேலை எல்லாம் இப்பதான் அந்த குழி நோண்டிட்டு இருக்கேன். ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு பெரிய இது எதிர்பார்ப்போம் நம்ம கூடிய சீக்கிரத்துல ஜி கிட்ட. அது வந்து என் மச்சான் கையில இருக்கே, பாப்போம். ஓகே மச்சான் கையில நிறைய இருக்கு போங்க. அவன் வந்து தூக்கி போட மிச்சா சரிப்பட்டு வரும். அது கிரவுண்ட் ஒர்க்ல பாத்துக்கிறேன். அவன் போச்சுறாங்க அவ்வளவுதான் இப்போதைக்கும். மித்தபடி மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நான் எனக்கு அவ்வளவு பெரிய வயசுல உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, அவருக்கு என்னோட வயசு வருவாங்க. நான் வந்து இப்பதான் கணக்கான ரபினா அந்த வயசுல இருக்கேன். அவ்வளவு பெரிய வயசுல உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, லைஃப் ஷார்ட்டா எடுத்துங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆமா இல்லையா? சோ இந்த செகண்ட் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, அதான் முக்கியம். பி ஹாப்பி ஆல்வேஸ், மேக் பீப்பிள் ஹாப்பி. ஆமா ஜி எவ்வளவு கட்டியா குட்டியா அழகா சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க. அவர் நீட்டா சொன்னாரு, ஆனா இதுதான் அது கொட்டையா புரியுது. என்னன்னா பி ஹாப்பி ஆல்வேஸ் அண்ட் மேக் பீப்பிள் ஹாப்பி. ஆமா, சந்தோஷமா இருங்க, சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா வச்சுங்க. இதுதான் இன்னைக்கு நானும் சொல்ற ஒரு கோட்டா இருக்கட்டும். ஏன்னா எப்பயுமே அதுதான் எல்லாருக்கும் தேவை. ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம இந்த வார எபிசோட முடிச்சுக்கோம். ஜி ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. உங்களோட ப்ராஜெக்ட் நல்ல வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஆல்சோ அந்த ப்ராஜெக்ட்ல பாட்காஸ்ட் பேசுற மாதிரி ஏதாவது கேரக்டர் இருந்துச்சுன்னா சொல்லிருங்க, நான் வந்து நடிச்சுட்டு போயிடுறேன். ஓகேவா? இப்ப திருப்பி சொல்லிக்கிறேன் மச்சான், மறந்துடாது. ஆமா எல்லாம் அந்த மச்சான் கிட்ட தான் இருக்கணும். அந்த மச்சான் ப்ராஜெக்ட்ல நம்ம அடுத்தது அவங்களை பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் டாடா பாய் சி கைஸ். அடுத்த வாரம் உங்களுக்கு இன்னொரு எபிசோட பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். இங்கயா எப்படியா இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த லைக் பெல் ஆமா தட்டிருங்க. பார்ப்போம்.